மக்களே இங்க பாருங்க, இதுதான் டெசர்ட் ஈகிள். இத வச்சு நீங்க போய்கிட்டே இன்னொருத்தனையும் போக வைக்கலாம். இது எப்படிப்பட்ட ஆயுதம்னா இத வச்சு நீங்க 1B4 அசால்ட்டா முடிச்சிடலாம். அதனாலதான் இந்த ஆயுதத்தை காலங்காலமா பயன்படுறாங்க. அதுவே ஒயிட் 444 ரேஸ் ஸ்டார் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் அதிகமா பயன்படுத்துவாங்க. ஆனா அவங்க எப்படி இந்த அளவுக்கு நல்லா விளையாடுறாங்க? நான் சொல்றேன் எப்படின்னு. இவங்க எல்லாரும் இந்த 4 ட்ரிக்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. இதை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க. மத்தபடி பேனல் ஹேக் விக்கிற குண்டாமவன் நிறைய பேர் இருக்காங்க. இங்க பாரு, இது உண்மைதான். யாரெல்லாம் டெசர்ட்டிகள்ல நல்லா விளையாடுறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த 4 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரிதான் ப்ரோ. ஆனா உண்மையிலே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா ரைஸ் ஸ்டார் ஒயிட் மாதிரி ஆட முடியுமா? என்னடா நீ இப்படி கேட்டுவிட்டு? நான் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்றேன். என்னோட கேம் பிளே பாருங்க. Double take. First dip. Double take. Double. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஹை குவாலிட்டியில வச்சுக்கோங்க நண்பா. என குவாலிட்டி கம்மியா இருக்கும் வீடியோவை மொபைல்ல எடிட் பண்ணது. ஆரம்பிக்கலாங்களா? முதல் ட்ரிக் என்னன்னா எய்ம் பிளேஸ்மெண்ட். நீ டெசர்ட் ஈகிள்ல அக்யூரேட்டா ஹெட்ஷாட் அடிக்கணும்னா முதல்ல உன்னோட எய்ம் பிளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். உன்கிட்ட எவ்வளவு காஸ்ட்லியான போன் இருந்தாலும் எய்ம் பிளேஸ்மெண்ட் ஒழுங்கா இல்லனா ஹெட்ஷாட் அடிக்க முடியாது. நிறைய பேருக்கு எய்ம் பிளேஸ்மெண்ட்ல நிறைய சந்தேகம் இருக்கு. ஆமாம் ப்ரோ, சந்தேகம் இருக்கு. எய்ம் லெஃப்ட்ல வைக்கிறதா ரைட்ல வைக்கிறதா, இல்ல எய்ம் ஒயிட் கலர்ல வைக்கிறதா இல்ல ரெட் கலர்ல வைக்கிறதா? எய்ம லெஃப்ட்ல வைக்கிறது, ரைட்ல வைக்கிறது உன்னோட விருப்பம் தான். உனக்கு எது வாட்டமா இருக்கோ அப்படி வச்சுக்கோ. ஆனா எய்ம் எனிமி ஷார்ட் ரேஞ்ச்ல இருக்கும்போது ஒயிட்ல வைக்கணும். அதுவே லாங் ரேஞ்ச்ல இருக்கும்போது ரெட்ல வைக்கணும். ஓகே சரி. என்னத்தா எய்ம் கரெக்டா வச்சாலும் கன் இந்த மாதிரி ரீகால் ஆகுது. இதுக்கு என்ன பண்றது? ஆமா கரெக்ட் தான். நீ என்னதான் எய்ம் பிளேஸ்மெண்ட் சரியா வச்சாலும் உன்னோட துப்பாக்கி இந்த மாதிரி ரிகாயில் ஆகுது, புல்லட் மண்டைக்கு மேல போகுதுன்னா நல்லா கேட்டுக்கோங்க, உங்களால ஒன்னும் புடுங்க முடியாது. அதனாலதான் ரெண்டாவது ட்ரிக் ரிகாயில் கண்ட்ரோல். இங்க பாரு, டெசர்ட் ஈகிள்ல ரிகாயில் கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. லைக் பெர்ஃபெக்ட் ஜெனரல், பெர்ஃபெக்ட் ஃபயர் பட்டன் சைஸ். இதெல்லாம் ஒவ்வொரு போனுக்கும் மாறும். உங்களுக்கும் உங்களோட பெர்ஃபெக்ட் ஜெனரல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க போனோட நேம் கமெண்ட் பண்ணுங்க. சரி ப்ரோ, உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுவேன். அடுத்து எப்படி டிராக் பண்றது அது கொஞ்சம் சொல்லுங்களா? நீ இந்த கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் மூணாவது ட்ரிக் டிராக் ஸ்டைல். ஆமா, டிராக் பண்றதுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. லைக் ரோட்டேஷன் டிராக், யூ ஷேப் டிராக், வி டிராக். அதுக்குன்னு இப்போ நீ அதெல்லாம் சொல்லி தரப்போறியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த மாதிரி நேரா டிராக் பண்ணும் போதும் ஹெட்ஷாட் விழுந்துரும். நான் நிஜமா சொல்றேன், நீங்க டிராக் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு குழப்பிக்காதீங்க. ஏன்னா எனிமி முன்னாடி இருக்கும்போது எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஞாபகம் இருக்காது. அதனாலதான் சொல்றேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து நான்காவது டிப்ஸ், ஹோல்ட் பிஃபோர் ஃபயர். நீங்க இதை நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. என்னோட கேம் பிளேவை சொல்றேன். நான் எப்பெல்லாம் எனிமி அடிக்கிறேனோ ஜாய்ஸ்டிக் பட்டனை ஹோல்டு பண்ணுவேன், அப்புறம் தான் ஃபயர் பண்ணுவேன். இந்த ஒரு கிளிப் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கிளிப் காட்ட முடியும். என்னால நான் ஃபயர் பண்ணும்போது ஹோல்ட் பண்ணுவேன்னு. இது எவ்வளவு வேகமா இருக்கும்னா உங்க மேல காத்து கூட படாது. நீங்களும் இதை ஃபாஸ்டா பண்ணணும். ஸ்லோவா பண்ணீங்கன்னா ஆப்போனன்ட் ஈஸியா அடிச்சிடுவான். இந்த ட்ரிக்கை நான் போன 1 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், தரமான ட்ரிக் இது. நீங்களே பார்த்து இருப்பீங்க, நிறைய பேர் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றது லெஜெண்டரி பிளேயர்கள் யூஸ் எல்லாரும் பண்ணுவாங்க, ஆனா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், ஆனாலும் என்ன நீங்க கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க நண்பா. ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுவானே. என்ன நண்பா, பண்ணிடலாம்ல? செஞ்சுட்டா போச்சு. அப்புறம் என்ன, இந்த வீடியோவில் அவ்வளோதான். வேணாம், இந்த ஸ்கிரீன்ல தெரிற வீடியோ கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.